வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு முளைச்ச உளுந்தம்பருப்பு வச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு குழம்பு பண்ண போகிறோம். ஹெல்த்தியான குழம்பு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூடயும் சாதத்து கூடயும் ரொம்ப சூட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட ரொம்பவே சூட்டாக இருக்கும். இதோட நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து நான் செய்ய போகிறேன். இப்போ இதை நம்ம பாயில் பண்ண வைப்போம். இன்னொன்று இது நல்லா ஒரு நாள் நல்லா ஊற வச்சுட்டு, அதாவது ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங்கில் நீங்கள் வடிகட்டி அந்த தண்ணியை தூர கொட்டிடணும். தூர கொட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை முளைக்கட்ட வைக்கணும். வச்சதுக்கப்புறம் 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி செய்யணும். இப்போ வாங்க பாயில் பண்ணுவோம். இப்போது நம்ம இதை வேக வைப்போம். இவ்வளவு தண்ணி நீங்கள் கலந்துக்கோங்க. இது பாயில் ஆன உடனே, அதாவது ஹாஃப் குக் ஆன உடனே நம்ம ஒரு பொட்டேட்டோவை ஆட் பண்ணுவோம். இப்போ இது வெந்துக்கிடும். இது இப்போ ஹாஃப் குக் ஆகிட்டு இந்த நேரம் நான் ஒரு 2 சின்ன பொட்டேட்டோவை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நம்ம வேக வைப்போம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மல் ஆயில். ரெட் சில்லி நல்லா பொரிஞ்சுக்கிடட்டும். கடுகு, சீரகம், பெருங்காயம் கொஞ்சம் பொருந்து, வெங்காயம் கொஞ்சோண்டு உப்பு கலந்து குயிக்காக வதக்கி எடுத்துக்கணும். வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கீழே 1/4 டீஸ்பூன் அளவு நல்லா பச்சை வாசனை போட்டு வதங்கிட்டு நல்லா கொஞ்சம் மஞ்சள் தூள், சில்லி பவுடர், மிளகாத்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அது காரம் இல்லாதது. மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கலந்துக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிடுவோம். நான் ஒரு பெரிய தக்காளி நல்லா சாப் பண்ணி வச்சுட்டேன். நல்லா இந்த மாதிரி நல்லா மசியணும். மசியும் போது நம்ம வேக வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் வேக வச்சுக்கிடலாம். நம்ம உருளைக்கிழங்க நீங்கள் மசாலா இப்படி சேர்க்கும்போது, வதக்கும்போது, ஆனியன் வதக்கும்போது நீங்கள் உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கிடலாம். அந்த மாதிரி. இப்போது கொஞ்சோண்டு கரம் மசாலா கலந்துக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இப்போ நம்ம உப்பு கலந்து கொதிக்கும். நம்ம கொஞ்சோண்டு இது வேக வச்ச தண்ணி தான். இன்னொன்று தண்ணி கலந்து நம்ம இதை கொஞ்சம் மசியணுன்னா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. ஈஸியாக மசிஞ்சிரும். இந்த மாதிரி உப்பு, நான் உப்பு கலக்கலை. கொஞ்சம் அது ஆனியன் போடும்போது கலந்தது. நான் கொஞ்சோண்டு மேங்கோ பவுடர், அதாவது மாங்காய் பவுடர் கலந்துக்கிடுவேன். டேஸ்ட் பார்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சோண்டு தேவைப்படும். சீனி கொஞ்சோண்டு. இதெல்லாம் கலந்து நான் 2 மிளகாய் கலக்க போகிறேன். நல்லா மூடி வச்சு ஸ்லோ ஃபயரில் நல்லா வேக விடுவோம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம். இப்போ ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சர்வ் பண்ணிடுவோம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.